வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது நம்மளோட பேட்சில் நடந்த டாபிக் டெஸ்ட் 10க்கான ரீசனிங் டாப்பிக்கான எக்ஸ்பிளன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங்கில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா தரவரிசை, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த டாபிக் தான் கேட்டிருந்தது. 10 கொஸ்டின் தான். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2025 குரூப் 1 எக்ஸாமில் நடந்த கேள்விதான். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவன் நந்தினிக்கு மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறாள். பின்னர் அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறாள்? இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே அதோட பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிற நோட் பண்ணணும். 100% கரெக்டாக வர ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ இதில் உண்மை வேணால் பாருங்கள். மொத்தம் 5 பெண்களா? ஸோ 5 பெண்கள் வரிசைக்கு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5. இதில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கவனிங்க. ரோசி என்பவர் சிவநந்தினி அபிக்கு அருகில் இல்லைன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது. அடுத்து அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. இதுவும் அருகில் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது. அடுத்து ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எடுக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து உள்ள பாயிண்ட்டை நம்ம 100% எடுக்க முடியும். மோனிகா வரிசையின் நடுவில் இருக்கிறாள். அப்போ மோனிகா தான் வரிசையில் நடுவில் இருக்காங்கன்னா நம்ம மோனிகாங்கிறதே நடுவில் நோட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அப்போ 100% பாசிபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட்டை கவனிங்க. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2 பாசிபிலிட்டி இருக்குது. ரோசி இந்த இடத்துலையும் கூட வரலாம், அல்லது இந்த இடத்துல வரலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 இடத்துல எங்கே வேணால் வரலாம். நான் ஒரு இடத்துலையும் நான் நோட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட்டையும் கவனிங்க. ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை அப்படின்னா இப்போ இங்கே ரோசி இங்கே இருக்காங்க அப்படின்னா இவங்க பக்கத்தில் ஒரு ஆள் லெஃப்ட் சைடு இந்த ஒரு ஆள் தான் நோட் பண்ண முடியும். ஆனால் ரைட் சைடு பாருங்கள் 2 பேர்த்த நோட் பண்ணலாமா? அப்போ யார் ரோசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்கள இங்கே நோட் பண்ணிடலாம். சிவநந்தினி, அதுக்கப்புறம் அபி. ஓகேவா? இதுதான். இப்போ இந்த இதில் அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஏன்னா இருக்கிறதே ஒரு ஆள் தானே, அனுராதாங்கிறவங்க இங்கே மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் நீங்கள் கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒன்று வேணால் நீங்கள் நோட் பண்ணலாம். இப்போ கேள்வி என்ன? அனுராதா பின்வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறாள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அனுராதா யாருக்கு பக்கத்தில் இருக்காங்க? ரோசி அவங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லா கவனிக்கணும். அதில் 100% எது பாசிபிளோ அதுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஒன்று. அப்போ அந்த கண்டிஷனை நீங்கள் மைண்டில் வச்சு அதுக்கு அடுத்தது எல்லாமே ஒன்று வேணால் ஃபில் பண்ண கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் இருக்கும். ஒன்று வேணால் பாருங்கள். 17வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் ரோஹன் மேலிருந்து 7வது தரத்திலும் கீழிருந்து 26வது தரத்திலும் தேர்ச்சி பெற்றால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அதிகமாக கேட்பாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில். இதை என்னென்னா மாணவரோட எண்ணிக்கை தேர்ச்சி பெற்றால் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் ஒரு ஆள் லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு 7வது இடத்துலும் ரைட் சைட்லேருந்து ஒரு 26வது இடத்துல இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் கான்செப்ட் கூட கேட்பாங்க. இங்கே எப்படி கேட்டிருக்காங்க? மேல் கீழ் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த 2 கான்செப்டுமே ஒரே ஒரு ட்ரிக்கு தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ஒரே போர்ஷன், அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஒரே போர்ஷனோட லெஃப்ட் பொசிஷன் என்ன ப்ளஸ் ரைட் பொசிஷன் என்ன, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்டோட +1. இதுதான் அந்த ஒரே ட்ரிக்கு. சார் இங்கே மேல் கீழ் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். ஸோ ஒரே பர்சனோட டாப் பொசிஷன் என்ன, பாட்டம் பொசிஷன் என்ன, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டோட்டல் பர்சனோட 1 ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான். இப்போ இங்கே கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மொதல் விஷயம் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஆளோட பொசிஷனாக சொல்லியிருக்காங்களா? இப்போ ரோஹன்கிற பர்சன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு? மேலேருந்து 7வது தரத்தில் இருக்கார்.
ஓகேவா? அப்போ டாப்லன்னு 7 நோட் பண்ணிக்கலாம். இப்போ அவரே தான் மென்ஷன் பண்ணிட்டாங்க கீழே இருந்து 26வது பொசிஷன். அப்போது 26வது பொசிஷன் நோட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? டோட்டல் ப்ளஸ் 1க்கு தானே ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் அதாவது டோட்டல் ப்ளஸ் 1க்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுங்கள். 7 + 26 33. இப்போ இந்த ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் 1. நம்மளுக்கு டோட்டல் தானே தேவை. அப்போ ப்ளஸ் 1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1 மாறும். அப்போ 33 - 1 இதுதான் டோட்டல் வேல்யூ. 33 - 1 என்ன? 32. இதுதான் டோட்டல். மொத்தம் 32 ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு ட்ரிக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கான்செப்டில் வரக்கூடியதை எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நம்மளோட ட்ரிக்லாம் உங்களுக்கு கிளியராக புரியுதா? நம்ம எக்ஸாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிளியராக புரியுதுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ லைக் மூலம் உங்களோட சப்போர்ட் நீங்கள் தெரிவிக்கலாம். அதே போல் இன்னும் நிறையா ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் யூடியூப் ஆளுகாரி தான் என்னோடய வீடியோ உடனே உங்களுக்கு கொண்டு வரும். அதே போல் வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை இங்கே ஷேர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருந்தனர். ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து 14வது இடத்திலும் ஒரு பெண் வலமிருந்து 8வது இடத்திலும் நிற்கின்றனர். குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் 4 நபர் இருக்கும் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ அப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த ட்ரிக்கை தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஸ்டின் உள்ள கண்டிஷன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் நிற்கிறாங்க, எத்தனை பேருங்கிறது தெரியல. ஆனால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க? ஒரு குழந்தை அந்த வரிசையோட இடமிருந்து 14வது இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ குழந்தை பார்த்தோம்னா இடமிருந்து அப்படின்னா இதுதான் வந்து லெஃப்டில் இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை எத்தனாவது இடத்துல இருக்குது? இடமிருந்து 14வது இடத்துல இருக்குது அந்த பேபி. ஓகேவா? 14வது இடம். அதே இது அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க? ஒரு பெண்ணு பார்த்தோம் அப்படின்னா வலமிருந்து 8வது இடத்துல. அப்போ ரைட் பொசிஷனாக இந்த சைடு இருந்து. ஓகே, இதில் வலமிருந்து எத்தனாவது இடம்? 8வது இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த பெண்ணு, உமன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்த பாயிண்ட் கவனிங்க. குழந்தைக்கும் பெண்ணுக்கு இடையில் 4 நபர்கள் உள்ளன. அப்போ உங்களுக்கு இடையில ஒரு 4 நபர்கள் இருக்காங்க. ஓகேவா? கரெக்டாக புரிஞ்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முன்னாடி பார்த்தா அதே ட்ரிக்கை தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தேன்? ஒரே பெர்சனோட ரைட்டோ அல்லது லெஃப்ட் பொசிஷனோ நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பேபி அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருந்து 14வது இடம்னு தெரியும். ஆனால் ரைட் சைடில் இருந்து எத்தனாவது இடங்கிறது தெரியாதுல்ல. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உமன் வந்து ரைட் சைட்லேருந்து 8வது பொசிஷன் அப்படின்னா இப்போ இங்கனக்குள்ளே இருக்க ஒரு 9வது பொசிஷன், இது 10வது பொசிஷன், இது 11வது பொசிஷன், இது 12வது பொசிஷன், 13வது பொசிஷன் தான் பேபி ரைட் சைட்லேருந்து. அப்போ ஒரே பொசிஷன் பேபியோட லெஃப்ட் பொசிஷனும் தெரிஞ்சிருச்சு, ரைட் பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்னென்னா உமன் ஒருவேளை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா உமனோட லெஃப்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது பேபி அதாவது லெஃப்ட் ப்ளஸ் ரைட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் 1 இதுதான். அப்போ லெஃப்டில் எத்தனை? 14வது பொசிஷன். ரைட்டில் எத்தனை? 13வது பொசிஷன் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் 1. அப்போ 14 + 11 என்ன? 13 என்ன? 27. 27ங்கிறது டோட்டல் ப்ளஸ் 1ஓட வேல்யூ. அப்போ டோட்டல் எத்தனை? இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு போகும்போது -1 போகும். அப்போ 27 - 1 26. இதுதான் டோட்டல் இருக்க பர்சன். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ அழகாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல். அப்போ நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கு இங்கே உங்களுக்கு யூஸ் ஆகுதா? அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினில் இருக்க கண்டிஷன்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வட்டத்தில் வட்ட மையத்தை நோக்கி P, Q, R, S மற்றும் T ஆகியோர் அமர்ந்துள்ளனர். T என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக R என்பவரும் S மற்றும் T ஆகிய இருவருக்கும் இடையே P என்பவரும் அமர்ந்திருப்பார்கள் எனில் R என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக அமர்ந்துள்ள நபர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிங்க. வட்ட மையத்தை நோக்கி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வட்டமாக தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் அழகாக இப்போ இந்த வட்டம்ங்கிறதை நீங்கள் எடுத்துட்டாலுமே அதில் மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறத பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா P, Q, R, S, T மொத்தம் 5 பேரா? ஸோ 5 பேர்த்துக்குரிய பொசிஷன் மாதிரி 1 2 3 4
5 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க வட்ட மையத்தை நோக்கியா அல்லது வட்ட மையத்தை விட்டு வெளியிலையா இந்த மாதிரி கான்செப்டில் சொல்லியிருக்காங்கன்னா அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். வட்ட மையத்தை நோக்கி ஏன் இதை கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ வட்ட மையத்தை நோக்கி அப்படின்னா இந்த மாதிரி 6 மார்க் வரும், உள்நோக்கி இருப்பாங்க. இப்போ வட்ட மையத்தை நோக்கிங்கிற போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எது லெஃப்ட்னா இந்த சைடு லெஃப்ட்டு, இது ரைட்டு, எல்லாத்துக்குமே இதுதான் லெஃப்ட்டு, இது ரைட்டு. கரெக்டாக அந்த லெஃப்ட் ரைட் பொசிஷனை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும். இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, லெஃப்ட் ரைட் பொசிஷன் நோட் பண்ணணும். இதை கிளியராக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னி அவங்க கொடுக்குறது இப்போ பாருங்கள், டி என்பவருக்கு அருகில் அதாவது இடப்புறம் அடுத்தபடியாக ஆர் உள்ளார்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா. நீங்கள் எங்கே வேணால் டீங்கிற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயே நீங்கள் டீன்னு ஸ்டார்ட் பண்ணாலும் அவருக்கு லெஃப்ட் தான், இடப்புறம் தான் ஆர் இருக்கான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ ஆர் எங்கே வருவா, இந்த சைடு தான். டீக்கு லெஃப்ட் சைடு இது தான், அப்போ இந்த சைடு தான் ஆர் வருவாங்க. புரிஞ்சா? ஸோ அழகாக நீ அடுத்தடுத்து ஃபில் பண்ணிடலாம். எஸ் மற்றும் டி ஆகிய இருவருக்கும் இடையே பி என்பவர் அமர்ந்திருக்கார். அப்போ டி இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம்னா இதுக்கு இடையில அதாவது இங்கே எஸ் நோட் பண்ணால் தான் இவங்க 2 பேத்துக்கு இடையில டி மற்றும் எஸ்க்கு இடையில பிங்கிறவர் வருவார். புரிஞ்சா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நோட் பண்ணிட்டோமா? இப்போ ஆர் என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இருக்கிறதே 5 பேர் தானே, பி கியூ ஆர் எஸ் டி. அப்போ இங்கே சீட்டு இதில் அரேஞ்ச்மெண்ட்டில் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டோம், பி ஆர் எஸ் டி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டோம். கியூ மட்டும் தான் இருக்காரு, அப்போ கியூ தான் இங்கே வருவார். ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கேள்விக்கு ஆர் என்பவருக்கு இடப்புறம் அடுத்தபடியாக, அப்போ ஆர் எங்கே இருக்காங்க, இந்த சைடு. அவங்களுக்கு லெஃப்ட் சைடு அந்த சைடு தானே, யார் இருக்கா, கியூங்கிறவர் தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக அவங்க வட்ட மையத்தை நோக்கி. இப்போ ஒருவேளை வட்ட மையத்தை விட்டு வெளியே அப்படின்னா இந்த மாதிரி 6 மார்க் நம்ம நோட் பண்ணுவோம், இந்த மாதிரி வெளியில் நம்ம நோட் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் ரைட்டு மாறும், லெஃப்ட் ரைட் பொசிஷன்லாம் மாறும். இப்போ இந்த சைடு தான் வந்து அவங்களுக்கு லெஃப்ட்டுன்னு வரும், இந்த சைடு ரைட்டுன்னு மாறும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும், அதனால அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ABCDEF ஆகியோர் அருங்கோண வடிவத்தில் உள்ளன. நீங்கள் அருங்கோணம் அப்படிங்கிற போது எக்ஸாக்டாக அருங்கோணம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, வட்டம்ங்கிறதே நம்ம வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமமான தூரத்தில் அமர்ந்துள்ளனர். ஏயும் பியும் அருகாமையில் இல்லை. அப்போ ஏக்கு பக்கத்தில் பிங்கிறவங்க வரக்கூடாது, 2 பேருமே அருகாமையில் இல்லை. அதே போல் ஏயும் சியும் அருகாமையில் இல்லை. அப்போ ஏக்கு பக்கத்தில் சியும் வரக்கூடாது. இந்த கண்டிஷனை தெரிஞ்சுக்கணும். அடுத்து டிக்கும் சிக்கும் சியும் டிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லை. அதாவது டிங்கிற ஒரு சிக்கு அருகாமையில் இல்லை, ஈக்கு அருகாமையில் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டியும் சிக்கும் ஈக்கும் அருகாமையில் இல்லை. இப்போ இங்கே இவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடாது. இப்போ யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு தான் இங்கே உட்கார்றாங்க? ஓகே, ஸோ அது மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். ரைட், இப்போ பியும் சியும் அருகாமையில் உள்ள இவங்க 2 பேர் தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், முதல் ஸ்டேட்மெண்ட் இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப் என்பது டிக்கும் நடுவில் உள்ளது. எஃப் என்பது டிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ் கொஸ்டின் இதில் மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்கள், எஃப் இஸ் இன் தி மிடில் ஆஃப் டி அண்ட் சி. அப்போ எஃப்ங்கிறவர் யார் 2 பேத்துக்கு இடையில இருக்கணும், டிக்கும் சிக்கும் இடையில இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் கரெக்டாக வருதா, நம்மளால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்போ இது 2வது ஸ்டேட்மெண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கீழே உள்ளவற்றில் எது அருகாமையில் இல்லாத ஜோடி அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அருங்கோணங்கிறதுக்கு பதிலாக நம்ம வட்டமாகவே உட்காடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை பேர் உட்காடுறாங்க, மொத்தம் ABCDEF 6 பேர். அப்போ இப்போ 1 2 3 4 5 6 பேர் நோட் பண்ணியாச்சா? ஓகேவா? ரைட், இது வட்டம்ங்கிறதுல அருங்கோணம் சொன்னாலும் நம்ம இப்படியே நம்ம எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் மிஸ்டேக் ஆகாது. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், பியும் சியும் அருகாமையில் உள்ளார் மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. அப்போது பி இங்கே நோட் பண்ணால் சி இந்த சைடோ அல்லது இந்த சைடு எங்கே வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது எஃப் என்பது யார் 2 பேத்துக்கு இடையில, டிக்கும் சிக்கும் தானே. அப்போ சி இங்கே நோட் பண்ணனா டி இங்கே நோட் பண்ணும்போது தான் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் எஃப் வருவார். புரிஞ்சுங்களா? இப்போ யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போது
ஏவும் பியும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பி இங்கே நோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவருக்கு பக்கத்தில் ஏ வரக்கூடாது. அப்போ இங்கே வரக்கூடாது அப்படின்னா ஏ இங்கே வந்துக்கலாம்ல. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஏவும் சியும் பக்கத்தில் இல்லை, அப்போது சி இங்கே இருக்காரு, ஏ இங்கே இருக்காரு, அப்போ பக்கத்தில் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் சியும் டியும் ஈயும், அதாவது டி வந்து சிக்கும் ஈக்கும் பக்கத்தில் இல்லை, சி இங்கே இருக்காங்க. இப்போ இ இங்கே நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே டிங்கிறவங்க பக்கத்தில் நம்ம நோட் வரல. அப்போ அவங்க வரக்கூடாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கரெக்டாக நோட் பண்ணிட்டோம். யார் யார் பக்கத்தில் இருக்காங்க, யார் நடுவில் இருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கரெக்டாக நோட் பண்ணிட்டோம். புரிஞ்சுங்களா? இப்போது அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்க, அருகாமையில் இல்லாத ஜோடின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு யார், ஏயும் எஃப். ஏ அவர் பக்கத்தில் எஃப் வந்து அருகாமையில் இல்லை, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அதுக்கான சரியானது. இப்போ நம்ம குறிச்சிருக்கிறபடி மற்றதெல்லாம் வந்து பக்கத்தில் வருதான்னு செக் பண்ணுங்கள். இப்போ டியும் எஃப்பும், டி பக்கத்தில் எஃப் இருக்காரா, அப்போ இவங்க அருகாமையில் இருக்காங்க. அதே போல் பியும் ஈயும், இப்போ பாருங்கள் பியும் ஈயும் பார்த்தோம் அப்படின்னா அருகில் இருக்காங்க. அதே போல் சியும் எஃப்பும், சியும் எஃப்பும் பார்த்தோம் அப்படின்னாவே அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேயே தெளிவாக தெரியும். ஓகே, அப்போ இதுவும் அப்போ 3 அருகாமையில் இருக்குது, ஏயும் எஃப் தான் அருகாமையில் இல்லை. இதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நல்லா தெளிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. ஸோ அப்போ கிடைமட்ட வரிசை அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, மொத்தம் எத்தனை ஏபிசிடியா? அப்போ அதாவது மொத்தம் எத்தனை 6 லெட்டர், 5 நோட் பண்ணிக்கலாம். 6 எங்கெங்கிறதா இல்லை. அப்போ 5 பேர், 1 2 3 4 5. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, இதில் ஏ என்பது பியின் வலது புறத்திலும், ஏ என்பது என்ன, பியோட வலது புறத்திலும், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இ என்பது சியின் இடது புறத்திலும் மற்றும் ஏயின் வலது புறத்திலும். அப்போ ஈங்கிறது யாருக்கு லெஃப்ட் சைடு, சிக்கு லெஃப்ட் சைடும் ஏக்கு ரைட் சைடும் இருக்குது. ஓகேவா? மேலும் பி என்பது டியின் வலது புறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், இந்த மாதிரி பாசிபிலிட்டிலாம் நீங்கள் பார்த்துக்கணும். இது 1 அல்லது 2 பாசிபிலிட்டி உருவாகலாம். நம்ம ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம 2வது பாசிபிலிட்டி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன, ஏ என்பது பியின் வலது புறத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. அப்போது இந்த மாதிரி கிடைமட்டமாக இருந்தாங்க அப்படின்னா இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது மறந்துடக்கூடாது, லெஃப்ட்டு ரைட்டு. அட்லீஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஏ என்பது பியின் வலதுபுறம் அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல. அப்போது பி நீங்கள் இங்கேயே கூட நோட் பண்ணிக்கலாம். இவருக்கு வலதுபுறம் அப்படிங்கிற போது இதுதான், இவர் பிக்கு வந்து வலதுபுறம் ரைட் சைடு இதுதானே. ஸோ அப்போ ஏ இருக்கார். அடுத்து இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும். இப்போ ஏயின் வலதுபுறங்கிற போது நம்ம நோட் பண்ணியிருக்கிறதுலே கரெக்டாக நோட் பண்ணலாம். ஏக்கு வலதுபுறம் இதுதான். இது இந்த இடத்துல யார் இருப்பா, ஈங்கிறவர் இருப்பார். அதே போல் இப்போ பாருங்கள், சியின் இடதுபுறம் அப்படின்னா சிங்கிறவர் நம்ம இங்கே நோட் பண்ணால் தான் என்ன பண்ணுவாங்க, சிக்கு லெஃப்ட் சைடு இதுதான், அங்கே ஈங்கிறவர் இருக்காரா. ஸோ கரெக்டாக இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், மேலும் பி என்பது டியின் வலது புறத்திலும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம இங்கே கேப் நோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம என்ன குவான்டிஃபை பண்ண போகிறோம்னா இதே 5 பொசிஷனில் கரெக்டாக ஒரே ஒரு ஆள் மட்டும். இப்போ பி வந்து இங்கே ஒருத்தோனே ஸ்டார்ட் பண்ணோமா, நம்ம என்ன பண்ணோம்னா 2வது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பி ஏ இ சி அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கவனிங்க, பி என்பது டியின் வலதுபுறம் மென்ஷன் பண்ணாங்கல்ல. அப்போ டி இந்த சைடு நோட் பண்ணால் தான் இதுக்கு வலதுபுறம் ரைட் சைடு இதுதான். இந்த இடத்துல யார் இருப்பா, பி இருப்பார். அப்போ அவங்க சொல்லியிருக்க 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு இடத்த ஷிஃப்ட் பண்ணதில் நம்ம ஆர்டர்லாம் யாருமே மாற்றவே இல்லை. அந்த இதை மட்டும் அப்படியே நகண்டு உட்காருங்க. ஒரு ஆள் புதுசாக ஒரு ஆள் வந்தார் அப்படின்னா நான் இங்கே உட்காந்துக்கிறேன், மற்றவங்களும் அப்படியே நகண்டு உட்காந்துங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல. ஸோ இதுதான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொன்ன கண்டிஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஏ என்பது பிக்கு நோட் பண்ணுறேன், ஏ என்பது பிக்கு வலதுபுறம் இருக்காரா. ஸோ பியோட ரைட் சைடு தான் இதுதான், அங்கே தான் வந்து ஏ இருக்கார். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். அடுத்தது இ என்பது சியின் இடதுபுறத்தில் இருக்காரா. ஸோ இ என்பது சிக்கு இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு இதுதான், அப்போ இங்கே தான் வந்து இ இருக்கார், கரெக்டு.
ஏயின் வலதுபுறத்தில் இருக்காரா? ஸோ ஏவோட ரைட் சைடு அந்த ஏ இருக்கார், அப்போ இதுவும் கரெக்டு தான். ஓகே. மற்றும் பி என்பது டிக்கு வலதுபுறத்தில் இருக்காங்க, அப்போ டிக்கு வலதுபுறமே பி இருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ வரிசையில் நடுவில் இருக்க வீடு என்ன? நடுவில் யார் இருக்கா? ஏங்கிறவங்க தான் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? அழகாக எந்த வித டவுட்டும் இல்லாமல் 100% கரெக்டாக நம்ம நோட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் நிற்கிறார்கள். Q ஆனவர் ஆருக்கு இடப்புறமாகவும் பிக்கு வலதுபுறமாகவும் நிற்கிறார். அப்போ Qங்கிற ஒரு ஆருக்கு லெஃப்ட் சைடு இருக்காரு, பிக்கு ரைட் சைடு இருக்காரு. ஓகேவா? அப்போ Qங்கிற ஒரு ஆருக்கு லெஃப்ட் சைடு, அப்போ இந்த சைடு ஆறு வருவார், இதுதான் லெஃப்ட்டு. ஓகேவா? அதே போல் பிக்கு வலதுபுறம் அப்படின்னா இதுதான் ரைட்டு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, ஓ ஆனவர் எண்ணுக்கு வலதுபுறமாகவும் பிக்கு இடதுபுறமாகவும் இருக்கிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஓங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா எண்ணுக்கு வலதுபுறம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிக்கு இடதுபுறம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி பிங்கிற நோட் பண்ணியிருக்கோமா? அவருக்கு இடதுபுறம் அப்படின்னா இதுதான் லெஃப்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் லெஃப்ட்டு, இந்த சைடு தான் வந்து ஓ இருப்பார். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் என்ன அப்படின்னா பிக்கு இடதுபுறம் தான் ஓ இருக்கார், எண்ணுக்கு வந்துட்டு வலதுபுறம் ரைட் சைடு தானே ஓன்னு இருக்காரு. அப்போது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து, இவ்வாறு எஸ் ஆனவர் ஆருக்கு வலப்புறமாகவும் டிக்கு இடப்புறமாகவும் இருக்கிறார். இப்போ இதில் எஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆருக்கு வலப்புறம் அப்படின்னா ஆறு இங்கே நோட் பண்ணியிருக்கோம், இவருக்கு ரைட் சைடு எஸ் வராங்க. ஓகேவா? டிக்கு இடப்புறம் அப்படின்னா டிக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அழகாக அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம நோட் பண்ணிட்டோமா? எண்ணுக்கு அடுத்து ஓ வருவார், பி, அதுக்கப்புறம் Q, அதுக்கப்புறம் ஆர், எஸ், டி. இதுதான் அவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் படி கரெக்டாக நோட் பண்ணிட்டோம். இப்போ வரிசையில் யார் நடுவில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா இவங்க 3 பேர் நடுவில் Q இருக்காரு. அப்போ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கரெக்டாக அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி இவங்க எல்லாம் அந்த ஆர்டரில் இருக்காங்களா அப்படிங்கிறத ரைட்டு லெஃப்ட்டை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது 2024 கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஸோ இங்கேயும் நல்லா கவனிக்கணும். பி, Q, R, S, T மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். மொத்தம் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு 6 உறுப்பினர் இருக்காங்க. அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் இருக்காங்க. ஸோ 2 பேர் மட்டும்தான், 2 ஜோடி மட்டும்தான் இங்கே இருக்காங்க. ஓகே, மேரேஜ் ஆனவங்க. டி என்பவர் ஒரு ஆசிரியர். ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பேர் ஏபிசிடி, அதாவது PQRSTன்னு வச்சுட்டு அவங்களோட பொசிஷன் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. டீங்கிற ஒரு ஆசிரியர். ஓகேவா? ஸோ ஆசிரியர். அடுத்து இதில் ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு கொடுக்கல. அடுத்து அவர் ஆர் மற்றும் யூஎன் தாயாரான, அப்போது ஆர் மற்றும் யூஎன் தாயாரான அப்படிங்கிறது தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டார். இப்போ இதில் ஒரு மருத்துவர் இருக்காங்க. ஓகே, ஸோ மருத்துவர் இருக்காங்க, அவங்க என்ன லெட்டருங்கிறது தெரியாது. இந்த மருத்துவருங்கிறது யாரோட தாயார்? ஆர் மற்றும் யூவோட தாயார். ஓகே, ஸோ ஆர் மற்றும் யூவோட தாயாரை மணந்து கொண்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஆர் மற்றும் யூ அப்படிங்கிறவங்க ஒருத்தர் சகோதரா இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், இப்போ கூட பிறந்தவங்க. ஓகேவா? இப்போ இவரை கல்யாணம் முடிச்சவர் அந்த ஆசிரியர் தானே. ஓகேவா? அப்போது டீயும் அந்த ஆசிரியரும் மருத்துவரும் வந்து மேரேஜ் ஆனவங்க. இது ஒரு ஜோடி. ஓகே, புரிஞ்சா? ரைட்டு. இப்போ இந்த டீங்கிற ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மருத்துவர் அது என்ன லெட்டருங்கிறது தெரியாது. புரிஞ்சுங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து Q என்பவர் ஒரு சட்ட வல்லுனர். இப்போ Qங்கிறவரை சட்ட வல்லுனர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மருத்துவர் இடத்துல வராது. ஸோ சட்ட வல்லுனர் வேற ஒரு ஆள், அப்போ மருத்துவர் இடத்துல வராது. அப்போது அடுத்தது பியை மணந்து கொண்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ Qயும் பியும் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேரேஜ் ஆனவங்க. ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பியை மணந்து கொண்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஓகேவா? அடுத்தது என்ன, பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பி என்பவருக்கு ஒரு மகன் ஒரு பேரன் உள்ளார் அப்படின்னா இங்கே வந்துட்டு இதில் ஆறில் யாராவது ஒரு ஆள் பேரனாக இருக்கலாம், அல்லது யூவோட ஏதாவது ஒரு பேரனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு பேரனோ அல்லது இவங்க பேரனாக கூட இருக்கலாம். இப்போ பாருங்கள்,
பி கியூ இங்கு மேலே இருந்தால் தான் பிக்கு ஒரு மகன் அப்படிங்கிறத நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மருத்துவருங்கிற ஒரு தாயார், அப்போ இவங்க ஒரு லேடி அப்படிங்கிறது தெரியும். அப்போ இவர் தானே ஒரு ஆணு, அப்போ அவருக்கு பியோட மகன் இவராக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டீயை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டீக்குரிய மகனோ ஆர் ஒரு மகனோ இருக்கலாம், அல்லது ரெண்டுமே மகனாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ அதில் வந்து ஒரு பேரனுக்கு நம்ம எடுத்துக்கலாமா? அப்போது லாஸ்ட்டாக சொல்லியிருக்க அந்த பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளார் அப்படிங்கிறது கரெக்டாக இதில் மேட்ச் ஆகிடும். இப்போ 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இதில் பி அப்படிங்கிற ஒரு யாருன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பி என்பவருக்கு ஒரு மகன் ஒரு பேரன் உள்ளார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது கியூ என்பவர் ஒரு சட்ட வல்லுனர் மேலும் பிஐ மணந்து கொண்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல. அப்போ கியூ வந்து ஒரு சட்ட வல்லுனர். ஓகேவா? டீங்கிற ஒரு ஆசிரியர், மருத்துவர் அப்படிங்கிற ஒரு லேடி. இப்போ இவங்களும் வந்து வேலைக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த வீட்டில் ஒரு ஆண் பொறியாளர் இருக்கார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த டீங்கிற ஒரு ஆசிரியர், அப்போ பிங்கிறவர் தான் ஒரு ஆண், சாரி, இப்போது பி அப்படிங்கிற ஒரு ஆணா பெண்ணான்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மகன் இருக்கார் ஒரு பேர் இருக்கார் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பிங்கிற என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. அப்போ இவங்க தான் வந்து அந்த பெண்ணுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் லாஸ்ட் பாருங்கள், ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேரங்களில் யாராவது ஒரு ஆள் வந்து என்ஜினியராக இருக்கலாம். ஏன்னா மற்றவங்களாம் பொசிஷன்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கியூங்கிற சட்ட வல்லுனர், டீங்கிறது ஆசிரியர் மென்ஷன் பண்ணிட்டாங்க, அந்த லேடி மருத்துவர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஆண் பொறியாளர் வந்து இவங்க 2 பேர்த்தில் ஆர்யூவில் யார் வேணாலும் ஆண் பொறியாளர் ஒருத்தவங்க இருக்கலாம், இன்னொருத்தவங்க படிச்சுட்டு கூட இருக்கலாம். ஓகே? ஸோ சகோதரன் அப்படின்னா ஒருத்தவங்க மூத்தவங்க வந்துட்டு படித்து முடித்து என்ஜினியர் போயிருக்கலாம், இன்னொருத்தவர் படிச்சுக்கிட்டு கூட இருக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்குவோம். இதில் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, 2 ஜோடி மட்டும் தானே கல்யாணம் முடித்தவங்க, அதில் வீட்டில் யார் இருக்காங்க அப்படி தானே கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த பெண் பி அப்படிங்கிறவங்க தான் வீட்டில் இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவாக நீங்கள் கவனிங்க. அப்போ தான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனையும் நம்ம பார்க்கணும், அதே டயத்தில் எந்த மிஸ்டேக் எடுத்துடக்கூடாது. ஸோ கவனமாக நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 24வது. ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும்போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். ஸோ அப்போ மொத்தம் 35 மாணவர் இருக்காங்க. இப்போ கீழ் மேல் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போது கீழிருந்து கணக்கிடும்போது கமல்ங்கிறவர் எத்தனை இடத்துல இருக்கார், 7வது இடத்துல. அப்போது பாட்டம்லேருந்து நோட் பண்ணும்போது இங்கே கமல்ங்கிறவர் 7வது இடத்துல இருக்கார். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். அப்போது மேல இருந்து டாப்ல இருந்து நம்ம கணக்கிடும்போது சுரேஷ் அப்படிங்கிறவர் 9வது இடத்துல இருக்காங்க. அடுத்தது இன்னொரு ஆள் ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இடையில ரமேஷ் அப்படிங்கிறவர் இருப்பார், எக்ஸாக்டாக நடுவில் இருக்கார். ஓகேவா? இப்போது ரமேஷுடன் ஒப்பிடும்போது கேள்வி நல்லா கவனிக்கணும். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம என்ன அப்படின்னா டாப் ப்ளஸ் பாட்டம் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் 1ன்னு இருக்கா. ஸோ இது வந்து டாப்பு. இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், இந்த ட்ரிக்கை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரே போர்ஷனையோட நம்ம வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ பாருங்கள் மொத்தம் 35 டோட்டல் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ 35 நான் நோட் பண்ணிடுறேன், ப்ளஸ் 1ங்கிறத நோட் பண்ணிடலாம். இப்போ டோட்டலே 35ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ப்ளஸ் 1 நம்ம ஈக்குவல் இந்த சைடு நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே பர்சன், இப்போது கமல்ங்கிறவர் 7வது இடத்துல இருந்தால், இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து டோட்டல் ப்ளஸ் 1 தானே 36ன்னு வருமா. டோட்டல் ப்ளஸ் 1ங்கிற 36. இப்போ நான் கமலே எடுத்துக்கிறேன். கமல் வந்து பாட்டமில் 7வது இடத்துல இருந்தால், இப்போ டாப்பில் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு இது ரெண்டையும் கூட்டும்போது 36 கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான தானே, 29வது பொசிஷன் தான். கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஒரே ஆள் தான், பாட்டம் வந்து 7வது பொசிஷன். இப்போது டோட்டல் ப்ளஸ் 1ங்கிற போது இதுக்கு முன்னாலாம் நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி
டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே டோட்டலே 35 மாணவரும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை யூஸ் பண்ணி அப்போ டோட்டல் ப்ளஸ் 1ங்கிற போது 35 + 1 தான் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கும். அப்போது நம்ம அந்த இதை யூஸ் பண்ணியே டாப்பில் எத்தனாவது பொசிஷன் கமல் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கமல் அப்படிங்கிறவரும் நம்ம பாட்டம்லேருந்து 7வது பொசிஷனும் டாப்லேருந்து 29வது பொசிஷனும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரே சைடு இருந்து 2 பேர்த்தையும் நம்ம கவனிக்கணும். இப்போ இங்கே 29வது பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோமா? இப்போ நல்லா இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். சுரேஷுங்கிறவர் 9வது பொசிஷன் இருக்கார். இப்போ நான் டாப்பில் இருந்தே நான் வர்றேன். அப்போது இங்கே சுரேஷ் 9வது பொசிஷனில் இருக்கார். அதே டாப்பில் இருந்து கமல் அப்படிங்கிறவர் 29வது பொசிஷன். ஓகே, அவர் டாப்பில் இருந்து எத்தனை பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில தான் யார் இருக்கான்னு சொல்லிட்டாங்க, ரமேஷ் இருக்கான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது ரமேஷ் எத்தனை பொசிஷன், இது 2க்கு வித்தியாசம் என்ன வரும், இது 2க்கு வித்தியாசம் 20. ஓகே, 29 - 9னா 20 பேர். ஓகே, அப்போ அந்த 20 பேர்த்தில் எக்ஸாக்டாக 10வது இடத்துல தானே யார் இருப்பா, ரமேஷுங்கிறவர் இருப்பார். ஓகே, 10வது இடத்துல தான் ரமேஷ் அப்படிங்கிறவர் இருப்பார். புரிஞ்சா? அந்த நடுவில் எத்தனாவது இடம் அப்படிங்கிறது இந்த 10 நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதாவது 10வது இடத்துல அப்படின்னா 9லேருந்தே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 9லேருந்து 10 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 19வது பிளேஸு. புரிஞ்சுங்களா? அப்போது நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது மொத்தம் சுரேஷுக்கும் கமலுக்கும் இடையில 20 பேர் இருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் அந்த நடுவில் இருக்காருன்னா எத்தனாவது பொசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இதில் 10 இந்த சைடு 10ங்கிற போது 19வது இடத்துல தான் ரமேஷ் இருப்பார். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் கவனிச்சுக்கணும். இது ஒரு சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது கவனிங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள், ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எத்தனாவது இடத்துலனா, ரமேஷுங்கிறது 19வது இடத்துல இருக்கார். அதுக்கு அடுத்தது இப்போ 19வது இடத்துல இருக்காருன்னா அதுக்கு அடுத்தது ஒரு 10 பேர் தள்ளி தான், ப்ளஸ் 10 பேர் தள்ளி தான் 29வது பிளேஸில் தான் யார் இருக்கா, கமல்ங்கிறவர் இருக்கார். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ரமேஷுங்கிறவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பொசிஷனை வச்சு தான் நீங்கள் கெஸ் பண்ணணும். அப்போ எத்தனாவது பொசிஷனில் இருக்கார், ரமேஷ்லேருந்து பார்க்கும்போது 10வது பொசிஷனில் இருக்கார். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவாக சொல்லி தான் நான் நோட் பண்ணுறேன். நல்லா அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்படி யோசிக்கிற அளவுக்குள்ள கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம் காலில் இந்த மாதிரி வந்தாலும் உங்களால் தைரியமாக அதை கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டி என்பவர் சிஐ விட உயரமானவர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ டி என்பவர் சிஐ விட உயரமானவர்னா இவரை கிரேட்டர் தன் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே கிரேட்டர் தன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த சைடு அகலமாக இருக்கோ அவர் தான் பெரியவங்க. ஓகேவா? ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லை. யார்? டிங்கிறவர் சிஐ விட உயரமானவர் தான். ஆனால் பி அளவுக்கு உயரம் இல்லைன்னா பியை விட கம்மி. அப்போ டியை விட பி தான் அதிகமாக இருப்பார். புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேயே கரெக்டாக நீங்கள் இந்த கிரேட்டர் தன் கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது சி என்பவர் ஏஐ விட உயரமானவர். அப்போ ஏ இந்த சைடு இருப்பார், அவரை விட உயரமானவர் தான் சி. ஓகேவா? எனில் ஏபிசிடியில் உயரமானவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பி தான் இருக்கையிலே உயரமானவர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு சில கொஸ்டின் உங்களை ரொம்ப தெளிவாக யோசிக்க வைக்கும். நீங்கள் நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணத்தான் உங்களுக்குள்ள நல்ல கான்ஃபிடென்ட் வரும். ரீசனிங்லேருந்து எப்படி வேணால் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரூப் 1ல் அந்த ரீசனிங்கில் 10 கொஸ்டின் கேட்கல. ஓகே, நல்லா நான் குரூப் 1 2025 எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 10 கொஸ்டின் ரீசனிங்லேருந்து கேட்கல. அப்போ ஆக்சுவலாக ரீசனிங்லேருந்து இப்போ இந்த குரூப் 4க்கு எதிர்பார்க்கலாம் 10 கொஸ்டின். ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டின் ப்ராப்பராக எதிர்பார்க்கலாம். அதனால் நல்லா கவனமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். மேக்ஸில் 25 out of 25 எய்ம் பண்ண முடியும். நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷனையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.